ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரை விட்டு வெளியே போனது. அது மட்டும் இல்லாமல் என்னால் இது ஏற்றுக்கவே முடியலை. கண்டிப்பாக எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம், தொடரை விட்டு வெளியே போனதுக்கு இதுதான் காரணம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனமுடைந்து பேசியிருக்காருங்க. சாம்பியன் ட்ராஃபி தொடரிலிருந்து வெளியேறிய பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷா அஃப்ரிடி. அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கும் தொடர் விட்டு வெளியே போனதுக்கும் சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக நேற்று பங்களாதேஷ் கூட மழை வந்து ரத்தாயிடுச்சிங்க. இந்த சீரீஸில் ஒரு போட்டி கூட ஜெயிக்காமல் பாகிஸ்தான் அணி வெளியே போயிட்டாங்க. அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒன்று நினச்சிட்டு வந்தோம், நடந்தது ஒன்றா இருக்குது. கண்டிப்பாக எங்கள் நாட்டில் நடக்கும்போது நாங்கள் இந்த கோப்பை வேலணும், நல்ல ஒரு மேட்ச் ஆடணும் தான் வந்தோம். பட் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் தோற்று எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றுறது கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் 3வது போட்டி ஆறுதல் வெற்றியாச்சும் பெறலான்னு பார்த்தோம், அதுவும் மழை வந்து குறுக்கிட்டுச்சு. எங்களுக்கு டைம் சரியில்லை போல இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் நல்ல ஒரு டீம் இதுக்கு மேலே செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் எங்களோட கேரியர், எங்களோட பாகிஸ்தான் அணியோட வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் அதுக்காக முன்னேறுவோம், அதுக்கோசரம் நாங்கள் போராடுவோம். எங்கள் தோல்விக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பேட்ஸ்மேன்கள் யாருமே ஃபார்மில் இல்லை. எல்லாமே 300 350 ஸ்கோர் அடிக்கிறாங்க. எங்கள் பேட்ஸ்மேன்கள் மட்டும்தான் 240 230 அடிக்கிறாங்க. எங்கள் தோல்விக்கு அதுதான் காரணம். பேட்ஸ்மேன்கள் ரன் அதிகமாகிச்சுன்னா கண்டிப்பாக நாங்களும் போலிங் போட்டு ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருப்போம். சில பல தவறுகள் இருக்குது, அதெல்லாம் தின்னு கண்டிப்பாக நாங்கள் அடுத்து வர சீரீஸில் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்திங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. அவர் சொல்கிறது கரெக்டு தான், பேட்ஸ்மேன்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க மேலே பை போடுறது கஷ்டங்க. ஏன்னா நீங்கள் 230 240 வச்சா போலர்ஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தோற்றா பரவாயில்ல. ஈஸியாக தானே தோத்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் அந்தளவுக்கு சரியில்லை போலிங்கு தான் அர்த்தம். ஓகே, அவர் ஏதோ சொன்னோன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் சந்திப்பில் கண்டிப்பாக இந்திய அணி கம்பேக் கொடுத்த மாதிரி கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் இந்திய அணி கூட இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான டீமாக போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் வந்து கம்பேக் கொடுத்து இப்போ வளர்ச்சி இந்த அளவுக்கு ஆகிருக்காங்க. அதுபோல் பாகிஸ்தானை திருப்பி நல்ல ஒரு டீம் எடுத்துட்டோன்னா, நல்ல யங்ஸ்டாரை போட்டு நிறைய அந்த பிசிஎல் பாகிஸ்தான் ப்ரீமியர் லீக்லாம் நடக்குது, அதெல்லாம் நல்ல பிளேயரை எடுத்து போட்டு வந்தால் மட்டும்தாங்க இந்திய அணியோட ஃப்யூச்சர் பாகிஸ்தான் அணியோட ஃப்யூச்சர் இருக்குது. இல்லைனா அவங்க காலின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒஸ்ட்டுங்க. பாபர் அசம்லாம் எதுக்கு தான் டீமில் இருக்காருன்னே தெரியல. அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான கேம் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கார். கடந்த ஒரு 2 வருஷமாகவே அவர் சரியான ஃபார்மில் இல்லை. அவரும் வெளியே நிற்க வைக்க மாட்டுறாங்க, அவரையும் டீமில் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதேமாரி நிறைய பேர் ஃபார்ம் இல்லாத பிளேயர்லாம் இருந்தால் எங்கேருந்து ஜெயிக்கும். அதனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் நிறைய யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. அஃப்ரிடி இது குறித்து பேசியிருக்குது. ஓகே, பரவாயில்ல, ஏதோ மனமுடைந்து பேசியிருக்காரு. ஓகே, பார்த்துக்கலாம், விடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், பாகிஸ்தான் அணி தொடர் விட்டு வெளியே போயிட்டாங்க, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.